திருக்கோவிலூர் தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் 2 லாரிகளில் 575 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டன. சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ள பொன்முடி தமது பதவியை இழந்துள்ளதால் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் 2 லாரிகளில் 575 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டு வட்டாட்சியர் அலுவலக அறையில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வருகின்ற திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களில் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனத்தில் இருந்து பொறியாளர்கள் அடங்கிய நிபுணர்கள் குழு வரவழைக்கப்பட்டு இயந்திரங்கள் சரிபார்க்கப்படும் எனவும், பயன்படுத்தப்பட முடியாத இயந்திரங்கள் மாவட்ட அலுவலகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டு அதற்கு பதிலாக புதிய இயந்திரங்கள் பெறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக 301 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மட்டுமே அனுப்பப்படுவது குறிப்பிடத்தக்கது.